ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th சோஷியல் சயின்ஸில் எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நான் சயின்ஸ் வந்து ஆன்சர் கீ போடல. நேற்றுலேருந்து இப்போ வரையும் என்னடா கல்வி விஜி சேனலில் வீடியோஸ் வரல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், த்ரோட் இன்ஃபெக்ஷன். நேற்று ஃபுல்லாக சுத்தமாக பேசக்கூட முடியல, ரொம்ப மோசமாக இருந்தது. இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம சென்டம் டிப்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சவுண்டாக என்னால் பேச முடியாது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து நம்ம 100க்கு 100 எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போகிறோம். 1 to 14 உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் வருது, ஓகேங்களா? ஸோ 14 1 மார்க்ஸ். முதல் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 28 வரையும் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் 28th கொஷின் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின், அதாவது கட்டாய வினாவாக வருது. அதுக்கப்புறம் 29 42 வரையும் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ். இந்த 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரும், ஒரு வேறுபாடுகள், அதாவது டிஸ்டிங்கிஷ் கேட்பாங்க, காரணம் கூறுக, கிவ் த ரீசன், அதை எழுதணும். அடுத்தது கொஷின் கேட்டு ஆன்சர் கேட்குறது, பேராகிராஃப் கொஷின். அடுத்தது டைம்லைன், காலக்கோடு. அடுத்தது உலகம், வேர்ல்டு இந்தியா, வேர்ல்டு இல்லை இந்தியாவோட உலகம் வரைபடம், சரிங்களா? மேப்பு, வரைபடம், மேப் பார்க்க போகிறோம். அடுத்தது 43 44 8 மார்க் கொஷின்ஸ், கட்டுரை வினாக்கள், எஸ்ஏ, அதாவது பெரிய நடுவினா, புவியியல் வரைபடம், மேப்ஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. மேப்பில் இந்தியாவும் தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஷின் 43லையும் 44 வரும். 44ல் உங்களுக்கு மேப் கேட்டுருவாங்க. 43ல் ஒரு கொஷின் கேட்பாங்க. 43ல் வந்து ஏஆர்பின்னு கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். 44மே அப்படி தான், மேப்லேயே வந்து இந்தியா அல்லது தமிழ்நாடு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இது ப்ளூ பிரிண்ட்டு. அடுத்து பாருங்கள், சமூக அறிவியல் வினாத்தாளில் கேள்விகள் இடம்பெறும் பகுதிகள் அல்லது சாய்ஸ் உட்பட எந்தெந்த லெசன்லேருந்துலாம் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். சரியான விடை உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஷின் கேட்குறாங்க, 1 மார்க் கொஷின். ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின், சிவிக்ஸ்லேருந்து 2 கொஷின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷின், டோட்டலாக 14 கொஷின் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் 14 கொஷின்ஸ் எழுதணும். அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ், அதில் கம்பல்சரி கொஷினும் வரும், லாஸ்ட் கொஷின், சரிங்களா? அது ஹிஸ்ட்ரியிலேருந்து 8 கொஷின் கேட்குறாங்க, ஜியாகிரஃபிலேருந்து 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சிவிக்ஸ்லேருந்து 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் வந்து 4ன்றது உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கூட எக்கனாமிக்ஸ்லேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் உங்களுக்கு டோட்டலாக 28 மார்க்ஸ் வரக்கூடியது கொடுக்கறது 28 மார்க்ஸு. அதை நம்ம எழுதக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா 20 மார்க்ஸ்க்கு எழுதணும், சரிங்களா? அதுக்கடுத்தது 28 அப்படின்னா உங்களுக்கு 14 கொஷின் கொடுத்துட்டு 10 கொஷின் எழுத சொல்கிறாங்க. அதில் வந்து லாஸ்ட் கொஷின் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின், கட்டாய வேணாம். அடுத்து 5 மார்க்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடிட்ட இடம்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு. அது வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 1 மார்க்கு கேட்பாங்க, ஜியாகிரஃபியில் 2 மார்க்ஸ்க்கு, சிவிக்ஸில் 1 மார்க்கு, எக்கனாமிக்ஸில் 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அடுத்து டிஸ்டிங்கிஷும் கிவ் ரீசனும், வேறுபடுத்தவும் காரணம் கூறுக, இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, இது ஒரு 5 மார்க்ஸு. அடுத்து விரிவான விடை, பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஷின் கேட்பாங்க, 15 மார்க்ஸுக்கு. ஜியாகிரஃபிலேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, 10 மார்க்ஸுக்கு. சிவிக்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க, 15 மார்க்ஸுக்கு. எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க, 10 மார்க்ஸுக்கு. டோட்டலாக 50 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. 50ல் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு மேலே ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 5 மார்க்கு கேட்குறாங்க, கிவ் ரீசனில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்து பேராகிராஃப் கொஷின்ஸ்க்கு 50 மார்க்ஸு. அதுக்கப்புறம் டைம் லைன் 1, அது ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 65 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஆனால் அங்கே எழுத போகக்கூடியது 50 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க, சொன்னது புரியுதுங்களா? ஸோ கம்பல்சரி கொஷின்ஸோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 70 மார்க்ஸு. 70ல் நீங்கள் 50. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஷின் கேட்குறாங்க. அடுத்து எஸ்ஏல பாருங்கள், 8 மார்க்ஸ்.
8 மார்க்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் 90% ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹிஸ்ட்ரியில் அதிகபட்சமாக கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரிக்கு நெடுவின் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஹிஸ்ட்ரியோட டீட்டெயிலாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 8+4+4, அதாவது ஒரு கொஷின் 8 மார்க்கு, இன்னொரு கொஷினில் வந்து 4+4ன்னு கேட்பாங்க. டோட்டலாக 16 மார்க்ஸு, அதிலேருந்து 8 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. சாரி, ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குது, என்னால் பேசவே முடியல. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா 16 மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் 8, அதாவது இது அல்லது அதுன்ட்டு 16 மார்க்ஸு கேட்குறாங்க. நீங்கள் எழுதக்கூடியது 8 மார்க்ஸ் தான், ஒரு 8 மார்க் தான். ஏன்னா ஏல ஒன்று 8 மார்க்கு, பியில் ஒன்று 8 மார்க்கு. ஏவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பி சூஸ் பண்ணிக்கலாம், அது தமிழ்நாடா இந்தியாவா அப்படின்ட்டு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டும் எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்க? 15 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக ஹிஸ்ட்ரியில் மட்டும் 55 மார்க்ஸுக்கு வருது. என்னென்னா 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கு வருது, 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கேட்குறாங்க, fill in the blanks 1 மார்க்ஸுக்கு, அடுத்து பேராகிராஃப் 5 மார்க் கொஷின் 15 மார்க்ஸுக்கு, டைம்லைன் 5 மார்க்ஸுக்கு, அடுத்து வரைபடம் கட்டாய வினா 5 மார்க்ஸில், அது ஒரு 5 மார்க்ஸ்க்கு மேப்பு. அடுத்து 8 மார்க்ஸ் கொஷின் வந்து கேட்குறாங்க, 16 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 55 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு சூஸ் கொஷின், 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸுக்கு, fill in the blanks 2 மார்க்ஸ்க்கு, வேறுபடுத்துக காரணம் give reason, அது 5 மார்க்ஸ்க்கு, பேராகிராஃப் கொஷின் 10 மார்க்ஸ்க்கு. அடுத்து புவியியலில் வரைபடத்தில் 8+8 16 மார்க், டோட்டலாக 46 மார்க்ஸ். குடிமையலில் 2 மார்க்ஸு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 மார்க்ஸ் கம்பல்சரியோட சேர்த்து 6 மார்க்ஸுக்கு வருது. எக்கனாமிக்ஸ், சாரி சிவிக்ஸு, குடிமையல் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா fill in the blanksல 1 மார்க்குக்கு, 5 மார்க்ஸ் டீட்டெயிலில் 15 மார்க்ஸ், 3 கொஷின் வருது குடிமையலில். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிவிக்ஸில் நீங்கள் டீட்டெயில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 டீட்டெயில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது டோட்டலாக 24 மார்க்ஸ். ஓகே. அடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளியலில் சரியான விடையில் 2 மார்க்கு, 2 மார்க் கொஷின்ஸில் 4 மார்க்கு, சம்டைம்ஸ் 2 மார்க்ஸுக்கு, fill in the blanksல 1 மார்க்ஸு, 5 மார்க் கொஷின்ஸில் 2 5 மார்க் கொஷின்ஸ் 10 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் 19. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு கொடுக்குறாங்கன்னா 144 மார்க் கொடுக்குறாங்க வித் சாய்ஸோட. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ்லேருந்து எடுத்து எழுதக்கூடியது 100 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கொடுக்கக்கூடியது என்ன, எவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்கணும், ஜியாகிரஃபிலேருந்து படிக்கணும், எக்கனாமிக்ஸ்லேருந்து படிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு எழுதலாம். ஓகே, தெளிவாக இது புரிஞ்சிருக்கும். அடுத்து கொஷின்ஸ் பாருங்கள். கேள்வி வகை எப்படி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து பகுதி 2ல் வந்து 2 மதிப்பெண் பகுதி 20 மார்க்ஸுக்கு வருது, அதாவது 2 மார்க் கொஷின். பகுதி 3ல் விரிவான விடை கேட்குறாங்க. ஓகே, இது 35 மார்க்ஸுக்கு. பகுதி 4ல் கட்டுரை வினாக்கள் 8 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. பகுதி 1ல் 1 மார்க் கொஷின்ஸ்லேருந்து 14 வரையும் உங்களுக்கு 1 மார்க் கொஷின் 20 மார்க்குக்கு வருது. பகுதி 3ல் அதாவது 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 41 42 இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா 29ல் ஃபில்லப்பும், 41ல் டைம் லைனும், 42ல் மேப்பும் கேட்குறாங்க. இதெல்லாம் 5 மார்க் கொஷின்ஸில். ஓகே, அதுக்கு அடுத்தது 15 மார்க்ஸுக்கு வருது. அடுத்து 4th ரோமன் லெட்டர் பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து உங்களுக்கு மேப்பில் 8 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுருக்கும். ஸோ டோட்டலாக இந்த சைடு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 63 மார்க்ஸு, ரைட் சைடில் 37 மார்க்ஸ். ஸோ டோட்டல் பண்ணும்பொழுது என்ன ஆச்சு நமக்கு, இதுவே 100 மார்க்ஸ்க்கு வருது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி எந்த கொஷின் எப்படி சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 5 வரையும் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து. அடுத்து கொஷின் நம்பர் 6லேருந்து 10 வரையும் ஜியாகிரஃபியில் 1 மார்க் கொஷின், 11லேருந்து 12 சிவிக்ஸு, 13லேருந்து 14 எக்கனாமிக்ஸு,
இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 1, 3, 4, 5, 6, 7, 9, 10 இந்த லெசனில் இருந்தால் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஜியாகிரஃபியில் 1லேருந்து 7, 1, 2, 4, 6, 7 இந்த லெசனில் இருந்தெல்லாம் இன்டீரியர்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க 1 மார்க்ஸில். சிவிக்ஸில் அசர்ஷன் கலந்து கேட்குறாங்க உங்களுக்கு. அசர்ஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸில் ஆல் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நீங்கள் சரியான விடை 199 படிக்கணும். சரியான கூற்று 57 இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டோட்டல் புக்கில். அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும் பகுதிகள். எங்கே இருந்தெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ் வருது, எப்படி சென்டம் எடுக்கலாம். புத்தக பயிற்சி வினாக்கள், அதாவது புக் பேக்கில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸ் நல்லா படிங்க. அப்புறம் டூ யூ நோ அப்படின்னு உங்கள் புக்கில் ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அந்த பகுதியை நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது விரைவு குறியீட்டு வினாக்கள், அதாவது கியூஆர் கோடு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாக்ஸில் கியூஆர் கோடு கொடுத்துருக்கு இல்லையா கீழே, அந்த இடத்துல கியூஆர் கோடு, அதில் இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது நீல பெட்டிகள், உங்கள் லெசன்ஸில் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதில் இருந்துலாம் உங்களுக்கு 1 மார்க் கொஷின் அதிகபட்சமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். 2 மார்க்ஸில் 15லேருந்து 18 வரையும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின்ஸ் வருது. 19லேருந்து 22 வரையும் 19லேருந்து 22 வரையும் ஜியாகிரஃபியிலேருந்து 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 24லேருந்து 24, 25 இது ரெண்டும் சிவிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க 2 மார்க் கொஷின்ஸ்க்கு. அதுக்கடுத்து 26லேருந்து 27 எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க 2 மார்க் கொஷின்ஸில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி மார்க், அதாவது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் 1 மார்க் கொஷின்ஸ் பக்காவாக ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆனீங்கன்னா அதிலருந்தே கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு 4 2 8 8 16 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின் 15லேருந்து 28 வரையும் உங்களுக்கு 14 கொடுத்து அதில் வந்து 10 கொஷின் எழுத சொல்கிறாங்க. 5 மார்க்ஸில் 15லேருந்து 2 மார்க் கொஷினில் 15லேருந்து 28ல் அந்த 28th கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்குறாங்க. எல்லாமே வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். டோட்டலாக 20 மார்க்ஸ்க்கு எழுதணும். ஸோ 2 மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களை எதிர்கொள்ளும் முறை. அனைத்து புத்தக பயிற்சிகளையும் சாய்ஸ் இன்றி படிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே 2 மார்க்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். 28th கொஷின் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்குறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதெல்லாம் எதில் இருந்து படிக்கணும்னா, நீவீர் அறிந்ததென்ன, மதிப்பிடுதல் போன்ற புரிதல் வினாக்கள் கேட்கப்படலாம். இதெல்லாம் வந்து நீவீர் அறிந்ததுன்னா டூ யூ நோன்னு இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே சொன்னேன் பாருங்கள், நீல பெட்டிகள் கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து டூ யூ நோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் நிறைய அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கம்பல்சரியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நீவீர் அறிந்ததென்ன, மதிப்பிடுதல் போன்ற புரிதல் வினாக்கள்லாம் என்ன அப்படின்றத பாருங்கள். கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது? ஒய் கோயம்புத்தூர் கால்ட் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி? படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி குறிப்பிடுக. ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் டெரஸ் ஃபார்மிங். நிறுவன வரி என்றால் என்ன? வாட் இஸ் கார்ப்பரேட் டேக்ஸ்? பஞ்சசீல கொள்கையின் ஏதேனும் 4 பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் எனி அபவுட் பஞ்சஷீல் பாலிசி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸில் கம்பல்சரியில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்க கொஷின்ஸ் நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இதில் அதிகபட்சமாக வந்து என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதிகமாக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன சொல்கிறேனோ அப்படியே நீங்கள் வந்து தமிழ் மீடியம் அந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோ எது கரெக்டாக தெரியலை. ஸோ இது சேம் கொஷின் நம்பர் சேம் தான், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 30th கொஷின், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் குறிப்பறைக.
அப்போது வாட் இஸ் மீன் பை பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி, பிபிபி. ஸோ வாங்கும் சக்தி சமநிலை என்றால் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது WTO. இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கார்ப்பரேட் டேக்ஸ், தேர்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் சென்டர், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. அதுக்கு அடுத்தது கேட்வே இன்சிடென்ட், டிஃபைன் கேட்வே இன்சிடென்ட், ஷிப் கேட்வே. அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிலீஜியஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட். அடுத்தது மடாமஸ் ரிட், வெரி இம்பார்ட்டன்ட். ஹில் ரிசார்ட்ஸ் இன் ஹிமாலயாஸ், கோல்டு வார், டோட்டல் வேல்யூ ஆடட். அடுத்து WTO, MSP, PPP மூணுமே இம்பார்ட்டன்ட். டிஃபென்சஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சொன்னது புரியுதுங்களா. ஸோ இது அப்படியே தமிழில் இருக்க கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதிகம் திருப்ப வேண்டிய 2 மதிப்பெண் வினாக்கள், ரிப்பீட்டடாக, அதாவது திரும்ப 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 எந்த 2 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ட்ரிபிள் என்டென்ட், ட்ரென்ச் வார்ஃபேர், கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே படிக்கணும். இதில் நான் கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக சொல்கிறேன். பெரியார் ஆஸ் எ ஃபெமினிஸ்ட் கீழே இருக்க பாருங்கள், அது படிங்க. பூர்ணா ஸ்வராஜ், அட் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸு, டியூட்டிஸ் ஆஃப் பாலேகாரஸ், எராடிகேட் பிரம்ம சமாஜ், ட்ரிபிள் என்டன், ட்ரென்ச் வார்ஃபேர். இதெல்லாம் 100% வர வாய்ப்பு இருக்குது. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே படிக்கணும். நான் சொன்னதை முக்கியமாக படிங்க. அதுக்கடுத்து அதிகம் திருப்ப வேண்டிய 2 மதிப்பெண் வினாக்கள், ஜியாகிரஃபியில் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், டெரஸ் ஃபார்மிங், டிஃபைன் அக்ரிகல்ச்சர், மிக்ஸ்டு ஃபார்மிங், தாமிரபரணி ரிவர், பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹெவி ரெயின்ஃபால் இன் இந்தியா. அடுத்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் சிவிக்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும். மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் SAARC, பிரின்சிபல் ஆஃப் பஞ்சஷீல், countries of BRICS very very important, SAARC, பஞ்சஷீல் இதெல்லாம் very very important. GDP, importance of GDP, globalization, black money, national income, இதெல்லாம் very very important. ஸோ அப்படியே தமிழ் மீடியம்னா பார்த்துக்கோங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா 29 வந்து உங்களுக்கு fill in the blanks கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 மார்க்கு, ஜியாகிரஃபிலேருந்து 2 மார்க்ஸு, 2 கொஷின், சிவிக்ஸில் 1 கொஷின், எக்கனாமிக்ஸில் 1 கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க் கொஷின்ஸ் 14 1 மார்க்ஸ் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதிலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்து 32ல் வந்து டிஸ்டிங்கிஷ், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 30 31 வந்து 5 மார்க் கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரியில் 3, ஜியாகிரஃபியில் 2, சிவிக்ஸில் 3, எக்கனாமிக்ஸில் 2. இந்த 13லேருந்து நீங்கள் ஒரு 9 கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். அப்புறம் டைம்லைன் 1 வரும், மேப் 1 வந்துடும். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் எதில் இருந்து fill in the blanks படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயுமே படிக்கணும். உங்கள் புக் பேக்கில் இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக, அது மொத்தம் வந்து 107 இருக்குது. ஸோ எல்லாமே படிங்க. அப்புறம் 100க்கு 100 இலக்குள்ள மாணவர்கள் இப்பகுதியில் நன்கு தெரிந்திருந்தால் மட்டும் விடையளிக்கவும், தெளிவற்ற சூழல் நிலவும் பட்சத்தில் விரிவான விடையை தேர்வு செய்து எழுதவும். அதாவது நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 1 மார்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்ச 5 மார்க் கொஷின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் டிஸ்டிங்கிஷில் எதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, கிவ் ரீசனில் ரிப்பீட்டடாக கேட்குறது. அது வந்து வெதர் அண்ட் கிளைமேட், ட்ராபிக்கல், எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடஸ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட்ல சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் என்னால் ரீட் பண்ண முடியல, ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல் காரணம் கூறுக, 34th கொஷின். உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். 34ல் பியில் வந்து புவியியல் கிவ் ரீசன்லேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா
Himalayas are called young fold mountain, very important. Black bone of India, very important. இதில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைங்களா. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்படியே ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படிங்க. அதுக்கடுத்தது புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள், ரெனியூபிள், நான் ரெனியூபிள், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது, இது மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த பேசிக்கில் எழுதுங்க. பேராகிராஃப் கொஷினில் 5 மார்க்ஸில் நீங்கள் எதெல்லாம் அதிகமாக படிக்கணும்னா ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் அதிகமாக உங்களுக்கு 5 மார்க்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேஜஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை ஃபஸ்ட் நல்லா படிங்க. குடிமையியல் பகுதியில் பாடம் 1, 2 மற்றும் பொருளியல் பகுதியில் பாடம் 1 பாடத்தில் உள்ள விரிவான வினாவை திருப்பினாலே முழு மதிப்பெண் உறுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் இருக்க 5 மார்க்ஸ் ஃபுல்லாக படிங்க. எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் இருக்க 5 மார்க்ஸ் ஃபுல்லாக படிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து டைம் லைன், ஃபில் இன் த பேங்க்ஸ், இதெல்லாம் வந்து 35 மதிப்பெண்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களை எழுதுவது அவசியம். அந்த நீங்கள் 5 மார்க்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களா, ஸோ அதிலேருந்து அந்த 5 மார்க் கொஷின்ஸ் எழுதிட்டீங்க. அடுத்து புக் பேக் கொஷின்ஸை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. சென்டம் எடுக்கிறவங்களுக்கு முழு மதிப்பெண் அப்போ தான் எடுக்க முடியும். அதிகமாக வந்து 5 மார்க்ஸில் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, அடுத்து வெள்ளூர் ரிவால்ட்டு, மாஸ் லேடர், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், ஸ்வதேசி மூமெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு கொஷின் கூட விடாதீங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது. பிடிஎஃப்பை பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணி போகிறவங்க நான் சொல்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி படிக்க பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எதில் கேட்குறாங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாயில், ரோட்வே, ஃபாரஸ்ட் இன் இந்தியா, அர்பனைசேஷன், ரிவர் காவேரி, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டியூட்டிஸ் ஆஃப் கவர்னர், டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், டியூட்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், நான் அலைன்மெண்ட், இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய கொஷின்ஸ், அதிகம் திருப்ப வேண்டிய 5 மார்க் கொஷின், படிக்க வேண்டிய. அடுத்து எக்கனாமிக்ஸில் ஜிடிபி மேக்ஸிமம் கேட்குறாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர், கிரீன் ரெவல்யூஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது போக நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் லைனில் இந்திய நிகழ்வுகளும் உலக நிகழ்வுகளும் நோட் பண்ணிக்கோங்க. டைம் லைனில் கேட்கக்கூடிய அதிகமான சான்சஸ் சுதேசி இயக்கம், வங்கப்பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேசி இயக்கம், இப்படி இதெல்லாம் எப்போனா 1905. ஓகே, இங்கே ஒரு 11 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் நடந்த ஈவெண்ட்டு, உலக ஈவெண்ட்டு, வேர்ல்டு ஈவெண்ட்டு தான் உங்களுக்கு இந்த சைட் பிளாக் பாக்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. டைம்லைன் எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க ப்ளீஸ் டைம்லைன் விட்டுறாதீங்க. ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி எழுதுக்கோங்க. 10 ஆண்டுகள், ஒரு அழகை வந்து 10 ஆண்டுகளாக எடுக்கிறாங்க. 1900லேருந்து 1910 வரையும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் 10 இயர்ஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா லெசன் 1ம் 3யும் அதிகமாக கேட்குறாங்க. இந்தியா மேப்பில் 7th லெசனும் 8th லெசனும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வினாயன் 42ல் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து 5 பிளேசஸ் கேட்குறாங்க. வேர்ல்டு மேப்பு அப்படி இல்லைன்னா இந்தியா மேப்லேருந்து அதிகபட்சமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய வரைபடத்துலேருந்து நிறைய கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு மேப்பில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸும் இதுக்கப்புறமும் நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுன்றதை இங்கே மேப்பில் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்திய வரைபடத்துலேருந்து கேட்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துதல் அவசியம். இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே வந்து அதிகபட்சமாக கேட்ட கொஷின்ஸ். ஸோ எல்லாமே மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே அதே தான். எங்கெங்கன்னு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு யூடியூப்பில் வேறு என்ன வீடியோ போடுறாங்கன்ட்டு அங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, இப்படிலாம் இல்லாமல் இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லெசன் 1, 3, 5, 6, 7, 8, 10 இந்த லெசன்லேருந்து தான் அதிகபட்சமாக வந்து
கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இப்பகுதியில் 4 வினாக்கள் வகையில் கேட்கப்படும். எதில்? ஹிஸ்ட்ரியில். அடுத்த 5 பாடத்திலிருந்தும் கேட்கலாம். முதல் 5 பாடத்துலேயும் கேட்கலாம், அப்படின்னாலும் லாஸ்ட்டு 5. ஸோ 10 லெசனில் ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லாஸ்ட்டு 5 லெசன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 5 மார்க்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ இன்சைட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சி வினாக்களில் அமைந்துள்ள விரிவான வினாக்கள், விரிவான உப தலைப்புகள் உள்ள கேள்விகள் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் நம்பர் 43ல் ஹிஸ்ட்ரியில் எதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். இதில் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை முதல்ல நல்லா பாருங்கள். காசஸ், அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். World War I, World War II அது 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வெள்ளூர் ரிவால்ட், வேலூர் புரட்சிக்கான விளைவுகள். ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அடுத்து வேலு நாச்சியார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து காந்திஜி மாஸ் லீடர், அதுவும் பாருங்கள். 1857 எஃபெக்ட் ஆஃப் ரிவால்ட், புரட்சிக்கான காரணம் விளைவுகள், அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது லாஸ்ட் கொஷின், பெரியாரின் பங்களிப்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 43ல் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது, அதாவது 8 மார்க் கொஷின்ஸ். புரிஞ்சுதுங்களா? 43 உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் அதிகமாக கேட்பாங்க. ராமலிங்க சுவாமிகள் 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லீக் ஆஃப் நேஷன் அடிக்கடி கேட்பாங்க. சத்யகிரகா, இந்தியா அண்ட் அவுட்கம், அது இம்பார்ட்டன்ட். வீரபாண்டிய கட்டபொம்மன் 11th கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 12th கொஷினும் பார்த்துக்கோங்க. 12th அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 11th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th, 4th, 5th இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக 8 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, குறிக்க வேண்டிய பகுதிகளை பென்சில் வைத்து அம்பு குறியிட்டு அல்லது ஷேடு செய்து பேனாவில் எழுதவும். உங்களோட பெனில் நீங்கள் எழுதலாம், ஆனால் பென்சிலில் மார்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது 44th கொஷின், 8 மார்க் கொஷின்ஸில் 8 பிளேசஸ் ஒன்று இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு கேட்பாங்க. ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பிளேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்ன சிகரம்னா, பீக்ஸ்னால் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், பிளெயின்ஸ்னால் சமவெளிகள் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது வந்து வெறும் சென்டம் எடுக்கிற பிள்ளைங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேசஸ். இந்தியாவில் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், கங்கா பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மலை மண், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில் இதெல்லாம் எங்கன்னு கேட்டாலும் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொச்சின், காட்டன், காஃபி இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தூத்துக்குடி, இதெல்லாம் பருத்தி விளையும் பகுதி, தேயிலை இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மேப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணவங்க அவங்களோட மார்க்கையும் ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ரீசன் என்னென்னா, எப்படியெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக இதை கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் ரெடி பண்ண அந்த சாருக்கு நம்ம இந்த நேரம் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம். இது எல்லா மாணவர்களுக்கும் உபயோகமாக இருக்குது. இந்த வீடியோவோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. கவனத்தில் கொள்ள வேண்டிய இடங்கள், இதில் எது அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா ஆனைமலை, அது அதிகமாக கேட்குறாங்க. பவானி சாகர், பழவேற்காடு, சேர்வராயன் குன்றுகள் இதெல்லாம் நிறைய கேட்கக்கூடிய இடங்கள். தேர் எழுதும் முறை, பகுதி எண் வினா எண் கட்டாயம் எழுதணும். பகுதி எண்ணை கம்பல்சரி எழுதணும். கொஷின் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். நான் வந்து கொஷின் நம்பர் போட்டேன், ஏபின்னு எழுதலை, நான் விட்டுட்டேன், ஆன்னு எழுதலை, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட்டில் எக்ஸாம் தயவு செஞ்சு தெளிவாக பண்ணுங்கள். சயின்ஸுக்கு நான் ஆன்சர் கீ கொடுக்கல, ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோஸில். ஸோ நான் உங்களோட டைமை வீணாக்க விருப்பப்படலை, அதனால தான் வீடியோஸ் போடல. இல்லை சயின்ஸுக்கு ஆன்சர் கீ கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஆன்சர் கீ போடுறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் முடிஞ்சதை வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நேற்றே போட்டிருக்கணும், ஹெல்த் வைஸ் ரொம்ப முடியல, என்னால் சுத்தமாக முடியல, அதனால தான் போட முடியல. இப்போயே கூட பிள்ளைங்க வெயிட் பண்ணுவீங்களே, உங்களுக்கு இது முக்கியமான ஒரு வீடியோ, அதனால தான் இதை இம்மிடியேட்டாக முதல்ல இதை போடுவோம்.
அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்க்கான வீடியோ தனியாக நம்ம போடுவோம் அப்படின்ட்டு முதல் நான் இதை போடுறேன். 5 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எத்தனை சைட் ஹெட்டிங் இருக்கணும், 3 சைட் ஹெட்டிங்காவது கொடுக்கணும். 8 மார்க்ஸ் இருந்தால் 7 சைட் ஹெட்டிங் கொடுக்கணும். வேறுபாடு பகுதியில் 2 அல்லது 3 குறிப்புகளை வேறுபடுத்தி காட்டி அட்டவணையாக எழுதணும். அதாவது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 பாயிண்ட்ஸாவது கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் எக்ஸாம்பிளோடு எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வந்துடும். 2 மார்க் கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக 2 பாயிண்ட் ஆச்சும் கொடுக்கணும். அடுத்தது மேட்ச் வந்து கரெக்டாக இப்போ என்ன கொஷினோ அதுக்கேற்ற விடையை எடுத்து எழுதுங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸில் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் எழுதணும். ஆப்ஷன் எழுதுங்க. கருப்பு மற்றும் காப்பி நிற வண்ண பேனாக்களை பயன்படுத்தினால் போதுமானது. இவங்க காப்பி நிறம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்போ ப்ளூ பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? நல்ல முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடைங்க. வே டு சக்ஸஸோட ஒரு சென்டம்கான PDF. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லோரும் வந்து வெற்றியான மார்க் எடுத்து சூப்பராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.